புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. இந்த வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் நம்மிடையே இணைந்து அந்தந்த துறை சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இந்த வாரம், அதாவது சென்ற வாரமும் நம்ம இந்த விருந்தினர் கூட நிறைய விஷயங்கள் பேசணும். மாணவர்களுடைய அடிப்படை திறனையும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போறோம். நாராயணா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னுடைய ஒன் ஆஃப் த சென்டர் டைரக்டர்ஸ் டாக்டர் மஞ்சு அருள்மணி நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றலாம். வணக்கம் மேம். மாணவ மாணவியர்களுக்கும் பெற்றோருக்கும் மற்றும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம். ஓகே மேம். சென்ற நிகழ்ச்சியில் நாராயணா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுடைய இந்த 45 ஆண்டு கால அர்ப்பணிப்பை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு 4 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 45 ஆண்டு காலமாக இந்த ஜேர்னி இந்த அளவில் வந்திருக்கு. ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நிகழ்ச்சி ஃபுல்லாகவே மாணவர்கள் அவங்களுடைய அடிப்படை திறனை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சென்ற நிகழ்ச்சியில் நம்ம பேசணும். ஸோ இது ஒரு எபிசோட் ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக மேம். ஆமாம், அதாவது ஒரு மாணவர்களுக்கு அடிப்படை திறன் என்றது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லணும்னா, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக ஒரு மரத்தை எடுத்துக்கலாம். ஒரு மரம்னு எடுத்தோம்னா, ஒரு மாமரம், அது ஒரு பெரிய மாமரம்னா அதனுடைய வளம், அதனுடைய மகசூல், அதனுடைய திறனை நம்ம எப்படி ஆராய்வோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மரத்துலேருந்து எத்தனை மாம்பழம் நமக்கு கிடைக்குது, அதனுடைய சுவை என்ன, அம்மாம்பழத்தினுடைய கலர் என்ன, அதை நம்ம வச்சு அதனுடைய வெற்றியை நம்ம தீர்மானிப்போம். இப்போது அந்த மரத்தில் இருந்து வரக்கூடிய கனிகளின் சுவையானது பலமானது மரத்தின் இலைகளில் இருக்கா இல்லை அதனோட கிளைகளில் இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ந்தோம்னா, கிளைகளிலும் இல்லை, அதனுடைய இலைகளிலும் இல்லை, அது அதனுடைய வேர்களில் இருக்குது. நம்ம இன்னும் ஆராய்ந்தோம்னா அந்த வேர் மட்டுமே அதுக்கு காரணமாக பார்த்திங்கன்னா, வேர் ஒரு முக்கிய காரணம். அவ்வேர் என் நிலத்தில் இருக்கிறது, அந்நிலத்தில் உள்ள மண், அதனுடைய நீர்வளம், அதனுடைய அமிலத்தன்மை மற்றும் அந்நிலத்தில் கிடைக்கும் தாது உப்புக்கள், அதாவது மினரல் நியூட்ரியன்ஸு, இதையெல்லாம் சேர்ந்து தான் அந்த வேர் அதை வாங்கி உள்ளே எடுத்து அது ஒரு மலமாக வளர்ந்து அதோட வெற்றியை நம்ம மாங்கனியை சுவைக்கக்குள்ளே நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு மாணவர்களுடைய போட்டித் தேர்வில் இந்த வெற்றின்றது நம்ம பார்க்குறது ஒரு 12th ஸ்டாண்டர்டில் அவங்களுடைய மார்க்ஸ், அவங்களுடைய போட்டித் தேர்வுகளில் அவங்களுடைய தரவரிசை பட்டியலில் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றதை தான் பார்ப்போம். அதுக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு தேவையானது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களோட அறிவு திறமையும் சேர்ந்து அவங்க எங்கே பயில்றாங்க, எந்த ஏஜ்லேருந்து அந்த பயிற்சின்றதை தொடங்குறாங்க மற்றும் எவ்விதமாக பயில்றாங்க, அவங்க பயில்வதற்கு தேவையான பயிற்சி மெட்டீரியல்கள் மற்றும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களை பொறுத்தே அவர்களுடைய வெற்றி அமைகின்றது. ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. மரத்தோட மாணவர்களை கம்பேர் பண்ணி சொன்னீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அமிலங்களாக இருக்கட்டும், மண்ணுடைய அந்த தன்மையாக இருக்கட்டும், இந்த அந்த வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற விஷயத்த சொன்னீங்க. இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயம். அதாவது மாணவர்களுக்கு இயற்கையாக நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அந்த தண்ணி ஊற்றினா தான் அந்த மரம் ஒரு ஆரோக்கியமாக வளரும். அந்த மாதிரி அந்த தண்ணி ஊற்றக்கூடியவர்களை நான் ஆசிரியரோட கம்பேர் பண்ணுறேன் மேம் இங்கே. ஸோ அந்த ஆசிரியர்களுடைய ரோல் இங்கே என்னவா இருக்குது, ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணலை, நம்ம பேசிக்கான ஸ்கில்ஸ் அந்த மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுமே எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய அடிப்படையான திறன் மற்றும் திறமை, அதாவது ஸ்கில்ஸ் அண்ட் கம்பிட்டன்சி, இதை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கிறது. அப்போது ஒரு ஆசிரியர்கள் என்றவருடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. இந்த மாதிரியான திறமையை வளர்க்கக்கூடிய ஆசிரியர்களோட ரோல் என்னவாக இருக்கணும்னா, ஒரு மாணவனுடைய தன்னம்பிக்கையை வளர்க்குறதாகவும், அவங்களுடைய கற்பனை திறனை தூண்டுவதாகவும் மற்றும் அவர்களுடைய கற்கும் பண்பை எவ்வாறாக ஒரு போட்டித் தேர்வுக்கு கற்கணும் அப்படிங்கிற பண்பை அதை வளர்க்குற விதமாக இருக்கணும். இதை விட சேர்ந்து மன அழுத்தம் இல்லாத அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு பயிலணும் அப்படிங்கிறத இளமை வயதிலிருந்தே எந்த அளவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு கரெக்டாக தெளிவாக நம்ம ஒரு மாணவர் மனதில் விதைத்தோம்னா அது எந்த ஒரு மாணவனை தரவரிசல் பட்டியலில் எங்கே கொண்டு போய் நிறுத்துன்றதுக்கு இப்போது 2024 முதல் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஜனவரி கடைசி வாரத்துலேயும் பிப்ரவரி முதல் வாரத்துலேயும் நடந்தது. இதனோட முடிவுன்றது வரும் வாரங்களில் வெளியாகும். ஆனால் NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க அவங்களோட ப்ரொவிஷனல் கீ
மாணவர்களுக்கு அவங்க என்னென்ன அவங்க கரெக்டான ஆன்சர் கொடுத்தாங்கன்றதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை வச்சு பார்க்கக்குள்ள எங்களோட நாராயணா இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்த மாணவர்கள் 4 மாணவர்கள் 300க்கு 300, அதாவது பர்ஃபெக்ட் சென்டம் 100% மதிப்பெண்கள் எடுத்து வரலாறு படைச்சிருக்கிறாங்க. இப்போ எங்களோட ஆர்கனைசேஷனில் இது பொதுவாக நடக்கிற ஒரு நிகழ்வு தான். ஓகே. அதே மாதிரி திறமையாக நிறைய மாணவர்கள் இருக்காங்க, ஆனாலும் அந்த திறனை வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னதான் திறமையாக இருந்தாலும் சில திறன்களை நம்ம வளர்த்துக்கணும், அதாவது ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிக்கணும். என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து ஒரு மாணவன் ஸ்கூல் படிக்கும் போதே டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? கண்டிப்பாக. அதாவது ஒரு போட்டித் தேர்வுக்கு தேவையான ஒரு திறன்ங்கிறத நம்ம பார்க்கணும்னா அது ஏன் தேவைங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும். இப்போ ஒரு படை வீரர் இப்போ ஒரு போருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் போரா அப்படின்னு யோசிக்கலாம். என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும், கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ அங்கே வந்து ஒரு படை வீரரை தேர்ந்தெடுத்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணதுமே முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வருட காலத்திற்கு பயிற்சி முகாமுக்கு அனுப்பி தேவையான பயிற்சியை எடுத்துப்பாங்க. இப்போ அவங்க அந்த பயிற்சியை எடுத்துக்கிறதுல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, எத்தனை விதமான போர்க்கருவிகள் இருக்குது, இதையெல்லாம் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத முதல்ல அவங்களுக்கு பயிற்றுவிப்பாங்க. அதை பயின்றதுக்கு அப்புறமா நம்ம ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட எதிராளி யார், நம்ம வந்து அந்த எதிராளி என்ன ஆயுதம் கொண்டு வராங்க, இப்போ அதை பொறுத்து நம்ம அதற்குரிய எல்லா ஆயுதத்தையும் நம்ம பயன்படுத்தணும். பட் எந்த ஆயுதம் நமக்கு தேவையோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆயுதத்தை பயன்பட்டால் தான் அந்த போரில் நம்ம நாட்டுக்காக நின்று ஒரு வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு மாணவர்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு இந்த ஒரு பேசிக் திறன் இல்லாமல் போனாங்கன்னா ஒரு படை வீரன் ஒரு போர்க்களத்தில் ஆயுதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சமமாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன வகையான திறன்கள் இருக்கணும். இப்போ திறன்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கான்செப்சுவல் ஸ்கில்ஸ், இன்னொன்று வந்து தனிப்பட்ட திறன். இப்போது கான்செப்சுவல் ஸ்கில்ஸ்ன்னு நீங்கள் வரக்குள்ள முதல்ல ஒரு மாணவர்களுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, அதாவது ஒரு பிரச்சனையை எப்படி வந்து தீர்க்கணும், அந்த ஒரு அடிப்படை திறனை கொடுப்போம். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்கில்ஸு, ஒரு வேலையை திறன்பட எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அது பண்ணுவோம். மூன்றாவதாக கான்சன்ட்ரேஷன் பவர், ஒரு வேலையை முழு கவனமாக எப்படி உள்வாங்கி செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டிஸ், அதாவது அது தமிழில் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பகுத்தறியும் திறன். அதாவது ஒரு பாடத்தை நம்ம படிச்சிட்டோம், அதை வந்து ஒரு தேர்வுக்கு நம்ம அப்ளை பண்ணக்குள்ள எத்தனை விதமான வழிகள் இருக்குது, அது எந்த வழி நம்ம எடுத்தோம்னா இது நமக்கு கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்ற அளவுக்கு அந்த பகுத்தறிவும் திறன். தென் லாஜிக்கல் எபிலிட்டி, இது நம்ம உங்களுக்கு லாஜிக்கல் எபிலிட்டின்னு சொன்னோம்னா இது வந்து எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறத வந்து லாஜிக்கலாக நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா மென்டல் எபிலிட்டி, அதாவது மனத்திறன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்ஸ்ன்ற அளவுக்கு வரும். இது இல்லாமல் ஒரு தனிப்பட்ட மாணவனுடைய தனித்திறன், இதில் முதல்ல வர்றது எப்படின்னா ஒரு மாணவனோட தன்னம்பிக்கையை வளர்க்குற மாதிரி அவங்களுடைய படிக்கிறதுக்குரிய ஆர்வத்தை தூண்டணும். தென் அவங்களோட சுயசார்பு, செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்கிற மாதிரி அவங்களே சார்ந்து அவங்க எந்த அளவுக்கு அதை வளர்த்துக்கிறாங்கன்றதை நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனதர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஸ்டாமினா, அதாவது மன வலிமை, அதை நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து வில் பவர், அதாவது நம்ம எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சக்தியை வந்து நம்ம மாணவர்கள்ட்ட விதைக்கணும். இதை தாண்டி நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இது எல்லாமே வந்து உற்சாகத்தோடு பண்ணணும். அதை விட முக்கியமானது என்னென்னா அவங்க ஒரு வைராக்கியத்தோடு இருக்கணும். அந்த ஒரு வைராக்கியத்தை விதைச்சுன்னா இது எல்லாமே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அடிப்படையாக தேவையானது என்னென்னா உடல் வலிமை. அந்த உடல் வலிமையோடு எப்படி இந்த எல்லா வலிமைகளும் எல்லா திறமும் பெற்று எப்படி அவங்க வந்து ஒரு கல்வியை பயிலணும் அப்படிங்கிறது தான் இந்த பேசிக் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டத்தில் இருக்கணும். ஓகே, பேசிக் ஸ்கில்ஸ் இவ்வளோ இருக்குது. ஸ்கூல்லேயே இதில் சில ஸ்கில்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஸோ லிசனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரீடிங், ரைட்டிங்னு இப்படி கிராஜுவலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டால் வந்து அந்த ஜேர்னி வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ ஸ்கில்ஸ் வந்து ஸ்கூலில் படிக்கிற படிப்பில் கவர் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது பத்தாமல் வேறு ஏதாவது நம்ம பண்ணணுமா, அதுக்கான முயற்சி பண்ணணுமா? ஸோ போட்டித் தேர்வில் இந்த காலத்தில் பார்க்கக்குள்ள அவங்க ஸ்கில்ஸ் அண்ட் காம்பிடன்சிஸ் தான் ஆக்சுவலாக மெயினாக வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, காம்படிட்டிவ் அதாவது போட்டித் தேர்வு
அது ரொம்ப கடினமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ் இட் டிஃபிகல்ட் கேட்டால் நோ, பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அதாவது இது கடினமானது அல்ல, ஆனால் வித்தியாசமானது. அப்போது அது ஒரு வித்தியாசமானதாக இருக்கக்குள்ள இன்றைய காலகட்டத்தில் அனைத்து பள்ளிகளுமே சிறந்த ஆசிரியர்கள் கொண்டு சிறந்த கல்வி திட்டம் இருக்குன்னு. ஆனால் அவங்களுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து ஒரு பர்டிகுலர் அமைப்பில் இருக்குது. அதற்கு மாணவர்களை எந்த விதத்தில் தயாரிக்கணுன்றதில் சிறந்த வகையில் செய்கிறாங்க. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது வித்தியாசமாக இருக்கிறதுனால அதுக்குரிய தகுதிகளை வளர்த்துக்கணும்னா இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக அதுக்கு பயிற்சி மையத்தில் சென்று மாணவர்கள் படிக்க வேண்டும்ன்றது கட்டாயமாகுது. மாணவர்கள் ஸ்கூல் படிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படியெல்லாம் வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகணும், என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். மேம், இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க. எந்த ஸ்டாண்டர்டில் இப்போ நீங்கள் சொன்ன அபவ் ஸ்கில்ஸ் எல்லாமே எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து வளர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும், அந்த ஒரு கைடன்ஸ் கொடுங்களேன். கண்டிப்பாக. இப்போ மாணவர்கள் தனக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பர்டிகுலர் வயசு ஆகும். அப்போது நம்ம வந்து ஒரு பள்ளி கல்வியில் போட்டித் தேர்வுகளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸுன்றது ஒரு 12th ஸ்டாண்டர்டில் காம்படிட்டிவ் எக்ஸாமாக தான் வெளியில் வருது. அப்போ இவங்களோட பொட்டென்ஷியல் அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸுக்குரிய ஒரு பாலமாக அமைகிற ஒரு காலகட்டம்னு எடுத்துட்டோம்னா ஹை ஸ்கூல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லலாம். அதாவது 8வது வகுப்புலேருந்து 10வது வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு இந்த கல்வி பயிற்சி வகுப்புன்றது ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் மாணவர்கள் வந்து என்ன படிக்கிறோம், அதை எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கணும், அதை திறம்பட செய்கிறதுக்கூடிய ஒரு இது அமைஞ்சிருக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து வெல் பிளான்டு, அதாவது பிளான் பண்ணி இப்போ நம்ம டைம் டேபிள் போட்டு படிக்கிறோம் ஸ்கூலில். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த பிளானிங் வந்து எப்படி இருக்கணும், அந்த பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே. அதாவது ஒரு 8ஆம் வகுப்பிலிருந்தே 8 இல்லை 9th இல்லை 10th அப்படின்ற ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஒரு மாணவர்கள் வந்து இதை படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட அட்வான்டேஜ், அதாவது நன்மைகளை நம்ம 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று தரவரிசை, அதாவது தரவரிசை நம்ம பொதுவாக ஒரு இடத்துக்கு ஒரு க்யூவில் அப்புறம் நிற்கிறோம்னா நம்ம முன்னாடியே போயிட்டோம்னா நம்மளை வந்து முன்னிலை கொண்டு போய் அதில் வெற்றி டக்குன்னு அதை நம்ம அடையிறதுக்குரிய வாய்ப்பு வந்து அதிகமாகுது. அப்போ ஒரு முன்னிலைப்படுத்துக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குது. அப்புறம் 2வதாக பார்த்தோம்னா அவங்களோட செயல்திறன். இப்போ ஒரே இதுவை இப்போ நம்ம சாதாரணமாக தமிழில் சொல்லக்குள்ள செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் அப்படி சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு இதுவும் நம்ம திரும்பி செய்யக்குள்ள நமக்கு அது வந்து ரொம்ப சாதாரணமாக வந்துடும். அதே மாதிரி அவங்க ஒரு 8வது கிளாஸ்லேருந்தே இப்போ ஒரு பேசிக் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க 4 வருஷம் அதை பயின்று அப்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்குள்ள அவங்களால ஒரு சாதாரணமான ஒரு எக்ஸாம் மாதிரி எழுதிட முடியும். அப்புறம் 3வது மிக முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் வந்து இல்லாமல் இருக்கும் அவங்க கையில் பயிலுக்குள்ள. இதை வந்து எல்லாருக்கும் புரிகிற விதமாக ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியில் ஜஸ்ட் நான் சொல்லலான் இருக்கேன். இப்போ சாதாரணமாகவே எந்த ஒரு வீட்டிலுமே ஒரு குழந்தை இருக்குது. இப்போ காலையில் ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னா ஒரு 7:30 மணிக்கு ஸ்கூல் வேணும், இல்லை ஒரு ஆட்டோவோ இல்லை ஸ்கூல் பஸ்ஸோ ஏதோ வந்து தெருமுனையில் இருக்கும். இப்போ 7:30 மணிக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைன்னா இப்போது இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த குழந்தைக்கு வந்து வாட்டர் பாட்டிலேருந்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி ஸ்கூல் பேகு சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு கிளம்பி யூனிஃபார்ம் போட்டு இன்னும் சில கேஸில் டை போட்டுட்டு அவங்க அங்கே ஐடி கார்டோடு போய் நிற்கணுன்றது நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம். பட் வீட்டில் அதை செய்கிறவங்களுக்கு தான் எவ்ரிடே அதோட எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். இப்போ ஒரு பெற்றோர்கள் அந்த ஒரு குழந்தைய கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு 6 மணிக்கு அந்த குழந்தை எழுந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6 மணிக்கு எழுந்திரிச்சு விளையாடிட்டு இருக்கும், விளையாட்டுத்தனமாக இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து குளிக்கிற வேலையிலேருந்து காஃபி குடிச்சிட்டு ஓடி விளையாண்டி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6:45 7 மணி போல் அந்த குழந்தை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வரக்குள்ள அது சாப்பிட்றதுக்கும் டைம் இருக்கும். காலையில் நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி போனோம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய மாணவர்கள் இதை மறந்துட்டாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதே மறந்துட்டாங்க. இப்போ இல்லாமல் நம்ம பழக்கப்படுத்தினோம்னா ஒரு 7 மணிக்கு அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக பசி எடுத்துக்கும் 1.5 மணி நேரம் ஆடி விளையாடுறதால. அப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் குழந்தை அதுவாகவே எடுத்துகிட்டு அழகாக போயிட்டும். அது முடிஞ்ச உடனே வீட்டில் இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ்க்கும் சரி, பெரியவங்க இருந்தால் தாத்தா பாட்டி யார் இருந்தாலுமே அவங்கெல்லாம் அடுத்தடுத்து அப்படியே அடுத்த வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக அவங்களோட நாளை தொடங்க முடியும். இப்போ இதுவே இன்னும் ஒரு சினாரியோ பார்த்தோம்னா, அதாவது ஒரு வீட்டில் இருக்குது, நம்ம ஒரு குழந்தைய எழுக்க முயற்சி பண்ணுறோம் ஒரு 6 மணிக்கு இல்லை 6:30.
6:15 6:30. ஆனால் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ரீசனால் நம்ம அதை பழக்கப்படுத்த முடியல. இல்லை நம்ம அதை நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸு தெரியாமல் ஒரு 6:30 மணிக்கு நம்ம ஒரு வேலை எழுப்புறோன்னு வச்சுக்கோங்க. 6:30 மணிக்கு எந்திரிக்கிற குழந்தை நம்ம எந்திரிச்ச உடனே ராஜா எந்திரிமா சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம மனசில் 7:30 மணிக்கு கரெக்டாக அந்த குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். இல்லைனா 7:40க்கோ இல்லை 8க்கோ ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோன் கால் வரும், குழந்தை லேட்டாக வந்துச்சுன்னு வரும். இல்லைனா ஏன் வந்து ஸ்கூலுக்கு வரலை அப்படிங்கிறதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ ஒரு அந்த டென்ஷனை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து குழந்தை மேலே காட்டுவோம், எந்திரின்னும். அப்புறம் அந்த குழந்தை எந்திரிக்கும். அப்புறம் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நேரம் இருக்காது. அப்போ குளிச்சுட்டு வரும், அப்போ பசி எடுக்காது. ஒரு பாலோ இல்லை டிஃபன் குடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கூட கம்மியாக இருக்கும். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து கத்த வேண்டியிருக்கும். ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பாவை பார்த்த உடனே அங்கே அன்பு பாசம் எதுவுமே வேலைக்கு இருக்காது. வீடே வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும். அப்போது சாதாரண இதை நம்ம பழக்க வைக்கிறதுக்கே இப்போ இதை நம்ம ஒரு குழந்தைய கரெக்டான நேரத்துக்கு எந்திரிக்கணும், அதை புரிய வச்சு நம்ம பழக்கிட்டோம்னா அந்த ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஆக்டிவிட்டியிலேருந்தே அந்த குழந்தைக்கு வந்து நம்ம நாளைக்கு வளர்ந்து ஒரு வெளி இடத்துக்கு போனோன்னா கூட எல்லாத்துக்கும் ஒரு சின்ன திட்டமிடல் இருக்குது. நம்ம வந்து கரெக்டான நேரத்துக்கு ஒரு சின்ன செயலை செய்கிறது கூட நம்ம அதை பழக்கப்படுத்தின மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி அவங்களோட போட்டித் தேர்வுக்கான பயிற்சி அப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து அதற்குரிய கரெக்டான ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறந்த பயிற்சி மையத்தை அணுகி அவங்கள இளமையான காலத்திலேருந்தே நம்ம பயிற்றுவிச்சோம்னா நம்மளோட குழந்தைகள் ஒரு மன அழுத்தம் இல்லாமல் அவங்க படிக்கிறத என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கு நம்மளே வழிவகுத்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நான் 2வது சொன்ன உதாரணம் மாதிரி அவங்களோட படிப்பில் போர்க்களமாக இல்லைன்னா கூட எப்பயுமே ஒரு ப்ரெஷர்லேயே அவங்க வந்து படிக்கிற மாதிரி அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஓகே மேம், இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் பெரும்பாலும் வயதானவர்களுக்கு கூட அது வந்து தெரியும், அந்த அளவுக்கு இருக்கும். சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து சில பேர் அதை தேடி தான் இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை வந்து எப்போ நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதாவது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் கிளாஸஸ், அதாவது உயர்நிலை கல்வின்னு சொல்லக்குள்ள 8th-லேருந்து 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது அப்படின்னு கிடையாது, இன்னைய காலகட்டத்தில் கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 12 வரைக்குமே காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒலிம்பியாய்டு எக்ஸாமுங்கிறது இருக்குது. இது முக்கியத்துவம் பெறுறது எப்போனா 8th-லேருந்து. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியாய்டு, அது மாதிரி உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாய்டு, இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாய்டு ஜூனியர் லெவல்ஸில் இருக்குது. இப்போ இதில் வந்து முதல் கட்டமானது ஸ்கூல்லே வந்து நடத்துவாங்க. இப்போ இதில் வந்து மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ், ஸ்கூல் லெவலில் சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸ் அண்ட் அவார்ட்ஸ், இதையும் தாண்டி இன்னும் சிறப்பாக செய்கிற மாணவர்களில் 2வது லெவலுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 2வது லெவல்லேருந்து செலக்ட் பண்ணி அதுலேயும் மேலே இருக்கிறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் பங்கு பெற்று நம்மளோட இந்தியாவும் ரெப்ரசன்ட் பண்ணி அதுலேயும் மெடல் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. இப்போ இதில் ஒரு அட்வான்டேஜ் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இதில் இருக்கிற சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற மாணவர்கள் வந்து அவர்களுடைய எதிர்காலத்தில் இது அவங்களோட ஒரு பயோடேட்டாவுக்கு நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கும். ப்ளஸ் அவங்க வந்து சிலர்லாம் வெளிநாட்டுகளில் போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு வந்து விரும்புகிறாங்க. அப்படி அவங்க வெளிநாடுகளில் போய் படிக்கணும்னு விரும்பக்குள்ள இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே தொடர்ந்து பேசலாம். மேம், பிரேக் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸோட பேசிக் ஸ்கில்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லிட்டு இருந்தீங்க. நாராயணா ஸ்கூல்ஸில் வந்துட்டு நீங்கள் இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் பற்றி சொல்லுங்கள், எப்படி எடுக்கிறீங்க, மாணவர்கள் அங்கே சேரணும் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். ஓகே, அதாவது இப்போ நாராயணா பயிற்சி மையம், அதாவது நாராயணா கோச்சிங் சென்டர்ன்றது இப்போ இந்தியா முழுக்க ஒரு 55 இடங்கள்ல இருக்குது. இப்போ இதில் எங்களோட கல்வி திட்டம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முன்பே சொன்ன மாதிரி முதல் பாயிண்ட்டாக நாங்கள் வைக்கிறது என்னென்னா, மாணவர்கள் வந்து ஒரு மன அழுத்தம் இல்லாத ஒரு பாடத்திட்டம். 2வது அறிவியல் பூர்வமாக, அதாவது சயின்டிஃபிக்கலி டிசைன்டு, அதுக்கப்புறமா ரிசல்ட் ஓரியன்ட். இதையும் தாண்டி இப்போது உங்களுக்கு வந்து படிக்கும் ஆர்வத்தை தூண்டுற விதமாக எங்களோட வந்து ஒரு மெட்டீரியல்ன்றது அமைஞ்சிருக்கும். இப்போது இதுக்கு வந்து நாங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு படிக்கலாம். இப்போ இவங்க வந்து எங்களை வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்குரிய வருடத்துக்கு 2 முறை நாராயணா ஸ்காலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட், NSAT அப்படின்ற டெஸ்ட் வந்து வருடாந்தரம் 2 வாட்டி வைப்போம். அதுவும் இல்லாமல்
அப்பப்போ வர மாணவர்களுக்கு ஏசிஎஸ்டிங்கிற ஒரு அட்மிஷன் டெஸ்ட் கூட இருக்கும். இது எதுக்காக வைக்கிறோன்னா மாணவர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக. அவங்க வர மாணவர்களுக்கு அவங்களுக்கு இது இங்கே சேரணும்னா பெருசாக ஒரு ஏதோ நமக்கு நம்ம புக்கை தாண்டி நிறைய தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான். அவங்க பாடப்புத்தகத்தை படிச்சுட்டு அதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டு வந்தாலே எந்த ஒரு எங்களோட தேர்வுகளை எழுத முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு தேர்வு. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப், அதாவது ஊக்கத்தொகையும் இருக்குது. அப்புறம் அவங்க எங்களோட படிக்கலாம். ஓகே. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு லேட்டாக தெரிய வருது, அதாவது இப்போ 8th கிரேட்லேருந்தே இந்த கோச்சிங் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ போர்டு எக்ஸாம் டைம்லையோ இல்லை 11th கிரேட்லையோ அந்த மாதிரி தெரியுதுன்னா அப்போ அவங்களால சேர முடியுமா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிலபஸ் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன்ன்றது 8th to 10th. அப்போது அந்த ஒரு காலகட்டத்திலே அவங்களுக்கு படிக்கக்குள்ள அதோட அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ ஒருவேளை இவங்க இதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க 11th ஸ்டாண்டர்ட்லேயும் ஜாயின் பண்ணலாம். அதுக்குரிய உங்களுக்கு 11th and 12th ப்ரோக்ராமும் இருக்குது. இல்லை அதையும் விட்டுட்டாங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கும் தனியாக உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே. ஓகே மேம். அதே மாதிரி இப்போது நம்ம போன நிகழ்ச்சியிலே பேசணும் என்னென்னா, ஸ்கூல் டைம் தாண்டி ஸ்கூல்லேயும் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும், அதை தாண்டி இதுலேயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அது ப்ரெஷராக இருக்காதா? அதாவது உங்களுக்கு நீங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட மகள் மகன் 2 பேருமே அந்த ஸ்கூலுக்கு தாண்டி வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸுன்றது ஒரு 5 மணிக்கு மேலே பொதுவாக வைக்கிறது இல்லை. எப்போ வைப்பாங்கன்னா ஒரு மாணவர்கள் கொஞ்சம் லேகிங் பிஹைண்டு அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் தான் மாணவர்களுக்கு வைப்பாங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு மாணவர் போட்டித் தேர்வுக்கான தயாரிப்பு எனக்கு வேணும்னு ஸ்கூலையும் தாண்டி எங்களோட பயிற்சி நிறுவனத்துக்கு வரக்குள்ள கண்டிப்பாக சராசரி நாலேஜை விட அதிகமாக இருக்கிற மாணவர்கள் தான் இருப்பாங்க. அப்போது எங்ககிட்ட படிக்க ஆரம்பித்ததுமே டெஃபினெட்லி நம்ம கொடுக்குற அந்த அடிப்படையான ஒரு கல்வி இதனால் அவங்க கண்டிப்பாக அவங்களால அவங்களோட ஸ்கூல் ஸ்டடீஸ்ன்றதை ஒரு ப்ரெஷரே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அப்போது அவங்களுக்கு ஸ்கூல்ஸில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கிறதுன்றது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுங்க. நான் கோச்சிங் சென்டர் இல்லாமல் நானே புக்ஸ் வச்சு நான் படிக்கிறேன், நான் கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு இதை நம்ம சொல்லணும்னா ஒரு இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எங்களோட ரிசல்ட்ஸ்லேயே நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸும் நடக்குது. எல்லா ஸ்கூல்ஸ் மாணவர்களுமே எழுத எல்லாருமே ஒரு நார்மல் ஸ்கூல்ஸில் இருக்கவங்களுக்கு எல்லாரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போது யார் ஸ்கூல் லெவலில் செலக்ட் ஆகிருக்கிறாங்க, யார் அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ தன்னாலே பயின்று வர மாணவர்கள் அவங்களுடைய சக்ஸஸ் ரேட்டு அப்படின்றது நம்ம கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு பயிற்சி மையம், முன் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியர்கள் சேர்ந்த ஒரு பயிற்சி மையம். அப்போது அப்படி இருக்கிற ஒரு மாணவர்களுக்கு அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்பயுமே நான் பேசிக்கலாக கெமிஸ்ட்ரி டீச்சர்ன்றதுனால கெமிஸ்ட்ரி அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸு. அப்போது ஒரு பொதுவாக ஒரு புள்ளி அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் தான் எனக்கு பேசி பழக்கம். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணக்குள்ளே வர்றது என்னென்னா, தன்னாலேயே ஒரு பயிற்சி எடுக்கிற மாணவர்களாலையும் ஒரு வெற்றி பெற முடியும். ஆனால் வெற்றி பெற்ற மாணவர்களோட நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அனலைஸ் பண்ணோம்னா அதில் ஒரு 90% மாணவர்கள் அடிஷ்னலாக பயிற்சி வகுப்பு போய் வெற்றி பெற்ற மாணவர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலே காம்படிஷன் அதிகமாக இருக்கும், நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ ஷார்ட் பீரியட்லேயே நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போனால் தான் அவங்களோட ஃப்யூச்சர் இன்னும் நல்லா இருக்கும், சீக்கிரமாகவே நல்ல ஒரு ஜாபில் பிளேஸ் ஆகலாம்ன்ற ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி வெற்றிக்கு வழிகாட்டியில் நிறைய விஷயம் நம்ம ஹெல்த்தியான ஸ்டூடெண்ட்ஸை பற்றின அவங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பற்றின ஒரு நல்ல கான்வர்சேஷன் வச்சுருந்தோம். நம்புகிறோம். மிக்க நன்றி மேம். நன்றி, வணக்கம். என்ன நேர்களே, இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.